காலை உணவு திட்டம்னு பள்ளிக்கூடத்துக்கு போட்டிருக்காரா இல்லையா? அது யார் போட்டது? முக ஸ்டாலின் தானே. அங்க இருக்கிற சமையல் பண்ணி போடுற ஆயா தான் போடும். அது ஏன் முக ஸ்டாலின் வந்து போடலன்னு கேட்டா இதுக்கு என்ன பதில் சொல்றது? எங்களுக்கு மத்திய அரசு சப்போர்ட் பண்ணுது, ஆனா ஒன்றிய அரசு தான் எகைன்ஸ்டா வேலை செய்யுது. இன்னைக்கே தேர்தல் வச்சா எங்க தலைவர் நாளைக்கு முதலமைச்சருங்க. அப்ப நாளான்னைக்கு தேர்தல் வச்சா யார் முதல்? தாவேக்காவை டிஎம்கே மட்டும்தான் அடிச்சிட்டு இருந்தது. இந்த பக்கம் அதிமுக, திமுக, இதில் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் சுற்றி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வலிக்குதுங்க, அழுவுற. இது வலி தாங்க முடியாம அழுவுற. ஆனா வெளியில இது உங்க ரியாக்ஷனா இல்ல தலைவரோட? தலைவர் இப்படிதான் தலைவர் இருக்கு. நாங்க வந்தா மட்டும்தான் ஒரு ஹிட்லர் ஆட்சி அமையும். யூதத்தை இருக்கிறது எல்லாத்தையும் அடிச்சு புடுங்கி ஜெர்மானியர் வச்சுக்கல. இங்க தலைவர் யாருக்கிட்ட இருந்து புடுங்கி கிட்ட கொடுப்பாரு? எங்க புடுங்கி கொடுக்கறது ஹிட்லரு, புரியுதுங்களா? புடுங்காம ஒரு பொருளை உருவாக்குறதே எங்க தலைவர். எங்க தலைவர் திமிங்கல பால் குடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆவின் பால் கேள்விப்பட்டு, ஆரோக்கிய பால் கேள்விப்பட்டு, இது போல பல பால் வந்திருக்கு. இது என்ன புதுசா இருக்கு? மார்க்கண்டேயன் வந்து திமிங்கல பால் குடிச்சதுனால தான் என்றும் 16 இருந்திருக்காரு. ஒரு கல்வெட்டுல சுரங்கத்துல கண்டெடுத்திருக்காரு எங்க புசி ஐயா. அதை படிச்சுட்டு எங்க தலைவர்கிட்ட வந்து சொன்னோனையும் திமிங்கல பால் குடிச்சா என்றும் இளமையா இருக்கலாம் அப்படிங்கிற ரகசியம். இந்த சூரா படத்துல ஓப்பனிங் எங்கே தான் வருவாரு அதுதானா? அதாவது நாங்க தெளிவா இருக்கிறோம், ஆனா அந்த மக்களும் ஊடகம் பாருங்க சினிமா பைத்தியமாவே இருக்காங்க பாருங்க. இல்ல டேக் ஷாட் ரெடி அப்படின்ற வரைக்கும் அவர் உள்ள சும்மா தானே இருக்கணும். குடிச்சிட்டு வெளியே வந்துருப்பாரு டைவர்ட் செய்யற போஸ்டோட. திமிங்கலத்துக்கிட்ட பால் கறந்துக்கிட்டு வர்றது ஆதவ அர்ஜுனா. அவர் ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸ்மேன், அது தெரியுமா தெரியாதா? அவர் திமிங்கலத்துக்கிட்ட பால் கறந்துட்டு வர்றாருங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அதை கட்சியில வச்சிருக்கோம். அஜித் ஒரு படத்துல டைலாக் ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மாசமும், ஒவ்வொரு வருடமும், ஒவ்வொரு இப்படி அங்க பேசணும். இப்படிலாம் சொன்னீங்கன்னா அஜித் ரசிகர்கள் சுத்தமா ஓட்டு போட மாட்டாங்க. அஜித் ரசிகர்கள் ஓட்டு போட மாட்டாங்களா? அஜித் யார் தெரியுமா? எங்க தலைவரோட நண்பர். 2 பேர் சேர்ந்து நடிச்சாங்க தெரியுமா? அவங்க 2 பேர் சேர்ந்து நடிச்ச படம் அட்டு ஃப்ளாப் ஆச்சு, அது உங்களுக்கு தெரியுமா? இன்னும் நடிகை திரிஷா கூட உங்களுக்கு இன்னும் ஆதரவு தெரிவிக்கலையே. ஏங்க என்னங்க அஜித் ஆதரவு தெரிவிக்கல, நடிகை திரிஷா ஆதரவு தெரிவிக்கல, இன்னும் உள்ள சொல்ல போனா கீர்த்தி சுரேஷ் ஆதரவு தெரிவிக்கல அப்படின்னு இப்படியே ஒவ்வொரு நடிகர்களோட ஆதரவு எங்களுக்கு தேவையா? மக்களோட ஆதரவு தாங்க தேவை. நடிகர்களுக்கு நடிகையோட ஆதரவே கிடைக்கலன்னா மக்கள் ஆதரவு எப்படி கிடைக்கும்? எம்ஜிஆருக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணாங்கல்ல, இவர் சப்போர்ட் பண்ணலையே. ஏன் பண்ணல? ஏதாவது நல்லது பண்ணி தான் பண்ணியிருப்பாங்க. இல்லை திரிஷா கனவு நடக்க வாய்ப்பு இருக்கா சார்? அட்லீஸ்ட் ஒரு டெப்டி சிஎம் வரைக்குமா வருவாங்களா? ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க, தமிழ்நாட்டில் எங்க தலைவர் சிஎம், பாண்டிச்சேரியில் திரிஷா தான் சிஎம். ஜாதியாவும் மதத்தாவும் பிரிக்க கூடாது. அதனாலதான் முகமது ஜோசப் விஜய்னு வச்சிருக்கோம். ஜாதிகள்னால பிரிஞ்சு கிடக்கிறோம், மதத்தினால் ஒன்றுபடுவோம், ஜாதியால் வேறுபட்டு இருக்கக்கூடாதுங்கிறது தான் தாவேக்காவோட கொள்கை. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைகிறார் இயக்குனர் நந்தவனம் நந்தகுமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். விஜய் அவர்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியல் தான் பண்ணிட்டு இருக்காரு, வெளியவே வரமாட்டுறாரு அப்படின்லாம் எல்லாருமே அந்த விமர்சனத்தை வச்சாங்க. அதுக்கு கடைசியாக நடந்த ஒரு கூட்டத்திலே அவர் சொல்லிட்டார், நான் வரலாம் என்ன, என் கட்சி தொண்டர்கள் ஓட்டு அடிக்க வருவாங்க, ஒவ்வொரு வீட்டில் தான் விஜயாவும் வருவாங்க அப்படின்னு சொல்லி ஃபுல் ஸ்டாப் வச்சுருக்கேன். அப்போ கூட நான் வரமாட்டேன், அவங்க தான் வருவாங்க அப்படின்ட்டு. கோயம்புத்தூர் மாநாட்டில் கூட பார்த்திங்கன்னா புஷி ஆனந்த், செங்கோட்டையன், ஆதவ அர்ஜுனா தான் கலந்துக்கிறாங்களே, தலைவர் சைடில் தலைவரே கலந்துக்கல. கடைசியில் தலைவரே மறந்துட்டு தலைவர் வெற்றி கழகமாக மாறிடுமோ? என்னங்க உங்களுக்கு கொஞ்சமாவது மனசாட்சியோட தான் பேசுறீங்க? எல்லா மீட்டிங்கில் இவங்களே போயிட்டாங்கன்னா தலைவர் தான் எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க. தலைவரே இல்லாத கட்சியாக மாறிடாதா? இப்போ முக ஸ்டாலின் இருக்கார்ல, காலை உணவு திட்டம்னு பள்ளிக்கூடத்துக்கு போட்டிருக்காரா இல்லையா? அது யார் போட்டது? முக ஸ்டாலின் தானே. அவர் தானே போட்டாரு காலை உணவு திட்டம்னு. அந்த கடைக்கோடியில் இருக்கிற ஒரு பள்ளிக்கூடத்துல, ஒரு ஊராட்சி ஒன்றிய பள்ளிக்கூடத்துல அந்த காலையில அந்த மாணவன் சாப்பிட்றப்ப, புரியுதுங்களா, அங்க இருக்கிற சமையல் பண்ணி போடுற ஆயா தான் போடும். அது ஏன் முக ஸ்டாலின் வந்து போடலன்னு கேட்டா இதுக்கு என்ன பதில் சொல்றது? அதுக்கு எதுக்கு சம்மந்தமா ரிலேட்டடா? தொடங்கி வச்சவர் அவர் தானே, காணொலி மூலமாவோ இல்லை அங்கேயே நிறைய கட்சின்னு ஆரம்பிச்சாச்சு, தலைவர்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் தலைவர்னு இல்ல. ஏங்க என்னங்க இப்படியெல்லாம் கேட்காதீங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப எதாவது சொல்றது, திமுக காரனோட, அது இந்த மாதிரி சட்டை போட்டுக்கிட்டு திமுக காரனுக்கு ஆதரவு பண்றீங்களே, நீங்க ஒரு பிஜேபி ஆளா இருந்தா கூட பரவாயில்ல, ஒரு சந்தோஷப்படுவோம். எங்களுக்கு மத்திய அரசு சப்போர்ட் பண்ணுது, ஆனா ஒன்றிய அரசு தான் எகைன்ஸ்டா வேலை செய்யுது, புரியுதுங்களா? அதனால பிஜேபியாவது பரவாயில்ல எங்களுக்கு ஓரளவுக்கு. ஆனா நீங்க இந்த பிஜேபி சட்டை போட்டுக்கிட்டு ஒரு என்ன சொல்றது,
நீங்க நல்லா அறிவுத்தனமா பயங்கரமா இருப்பீங்கன்னு பார்த்தா அந்த பாண்டேன்னு ஒருத்தர் இருப்பார்ல, அவர் மாதிரி நீங்க இருப்பீங்கன்னு பார்த்தேன். ஆனா கடைசியில பாத்தீங்களா திமுக காரனா இருக்கீங்க. என்னத்த சொல்றது? நான் கேட்டது தலைவர் விஜய் ஏன் எங்கேயும் கலந்துக்க மாட்டாரு அப்படின்றத நான் கேட்டேன். நீங்க என்ன என் சட்டையை பத்தி பேசுறீங்க? சட்டையை பத்தி பேசுனேன் இல்லைங்க. நான் நல்லா புரிஞ்சுக்குங்க. தலைவர் கலந்துக்கல அப்படின்னா தலைவர் எல்லா இடத்துலையுமே தலைவர் போய் கலந்துக்க முடியாது. புரியுதுங்களா? தலைவர் சொன்ன வேலையை செய்யறதுக்கு அத்தனை பேர் ரெடியா இருக்கான். எங்கேயும் எந்த வேலையும் நடக்கலைன்னா தான் அந்த வேலை நடந்திருக்கான்னு பார்க்கறதுக்கு அதிகாரி போவோம். கரெக்ட் தானே? வேலை நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறப்ப எவன் போகணும்? சொன்ன வேலைகள்லாம் கரெக்டாக நடந்துகிட்டு இருக்குதுல்ல. ஆமாம், மக்களை போய் சந்திக்கணும், மக்கள்கிட்ட பேசணும், மக்களை அடுத்தாப்புல ஓட்டு போடுறதுக்கான அவங்கள கேன்வாசிங் பண்ணணும் அப்படின்னு இல்லை. இதெல்லாம் மற்ற கட்சிக்காரன் தான் கேன்வாசிங் பண்ணணும். புரியுதுங்களா? ஆனால் எங்கள் கட்சிக்காரன் கேன்வாசிங் பண்ண வேண்டியதே இல்லை. ஏன்னா ஆல்ரெடி மக்கள் வந்து விஜய்க்கு தான் ஓட்டு போடணும்னு தவிச்சிட்டு இருக்காங்க. எலெக்ஷன் ஏன் இன்னும் 4 மாதம் தள்ளி வச்சிருக்காங்க? இப்போவே வைக்க சொல்லுங்கன்னு ஏங்குறாங்க. ஆனால் இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் இல்லை, தேர்தல் ஆணையத்துக்கிட்ட பணம் இல்லையா, மத்திய அரசுகிட்ட வாங்கி தான் செலவு பண்ணணும்னு வெயிட்டிங்கில் வச்சிருக்கானுங்க தேர்தலை. இன்னைக்கே தேர்தல் வச்சா எங்கள் தலைவர் நாளைக்கு முதலமைச்சருங்க. ஆமாம், இந்த ரகசியம் தெரியுமா? நாளைக்கு தேர்தல் வச்சா விஜய் முதல்வர்னு சொல்றீங்க. அப்போ நாளான்னைக்கு தேர்தல் வச்சா யார் முதல்வர்? ஏங்க என்னங்க இது? இல்லை, அதாவது என்னை பார்த்தா எப்படி தெரியுது? பேசணும்னு கூப்பிட்டீங்க, வந்திருக்கோம். நான் கரெக்டாக தானே பேசிக்கிட்டு இருக்கேன். நாளை மறுநாள் வச்சா மட்டும் வேற ஒருத்தன் வந்துடுவானா? இல்லை எங்கள் தலைவர் தான் ஊருக்கு ஓடி போயிட்டாரா? லண்டனில் ஓடி போய் செட்டில் ஆகிட்டாரா? புரியல. ஏங்க எப்போ தேர்தல் வச்சாலுங்க எங்கள் தலைவர் தாங்க. அதை நல்லா தெரிஞ்சுக்கங்க. எங்கள் தலைவர் மட்டும்தான். எப்போ தேர்தல் வச்சாலும் அடுத்த வர 200 வருஷத்துக்கு எங்கள் தலைவர் தான் முதலமைச்சர். அதை நல்லா தெரிஞ்சுக்குங்க. 200 வருஷத்துக்கு முதலமைச்சர்? ஆமாங்க. மனுஷனோட ஆயுள் காலமே எவ்வளோ சார்? 200 வருஷமா? ஏங்க உங்களுக்கு தெரியுமா? ரகசியம் தெரியுமா தெரியாதா? ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்குங்க. எங்கள் தலைவர் திமிங்கல பால் குடிச்சிக்கிட்டு இருக்காரு, தெரியுமா? ஆவின் பால் கேள்விப்பட்டேன், ஆரோக்கிய பால் கேள்விப்பட்டேன். இது போல் பல பால் வந்திருக்கு. இது என்ன புதுசாக இருக்கு திமிங்கல பால்? ஏங்க ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்குங்க. என்றும் 16 மார்க்கண்டேயன் அப்படிங்கிற வரலாறு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மார்க்கண்டேயன் வந்து திமிங்கல பால் குடித்ததுனால தான் என்றும் 16 இருந்திருக்காரு. ஆமாம், அந்த ரகசியம் வந்து தஞ்சாவூர் கல்வெட்டில் சுரங்கத்தில் கண்டெடுத்திருக்காரு எங்கள் புசி ஐயா. அதை படிச்சுட்டு எங்கள் தலைவர்கிட்ட வந்து சொன்னோனையும் திமிங்கல பால் குடித்தா என்றும் இளமையாக இருக்கலாம் அப்படிங்கிற ரகசியம். இந்த சூரா படத்தில் ஓப்பனிங் எங்கே தான் வருவார், அதுதானா? அதாவது நாங்கள் தெளிவாக இருக்கிறோம், ஆனால் அந்த மக்களும் ஊடகம் பாருங்க சினிமா பைத்தியமாகவே இருக்காங்க பாருங்க. நான் ரியலான சம்பவத்தை சொல்லிட்டு இருக்கேன், ஒரு உண்மை சம்பவத்தின் அடிப்படையில். டேக் ஷாட் ரெடி அப்படின்ற வரைக்கும் அவர் உள்ள சும்மா தானே இருக்கணும், குடிச்சிட்டு வெளியே வந்துருப்பார் டைவ் அடிச்சிருந்த ஃபோர்ஸோட. ஏங்க திமிங்கலத்துக்கிட்ட பால் கறந்துக்கிட்டு வர்றது ஆதவ அர்ஜுனா. அவர் ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸ்மேன், அது தெரியுமா தெரியாதா? அவர் திமிங்கலத்துக்கிட்ட பால் கறந்துட்டு வர்றாருங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அதை கட்சியில் வச்சிருக்கோம். ஆமாம், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதெல்லாம் சாதாரண பீப்புள்ஸ் குடிக்க முடியாதுங்க. அதெல்லாம் வந்து மிக ரேட்டு ரொம்ப அதிகங்க. புரியுதுங்களா? எவ்வளோ காஸ்ட்லின்னா எவ்வளோ சார்? அதெல்லாம் வாங்க முடியாத ரேட்டுங்க, வாங்க முடியாத ரேட்டு. திமிங்கலத்துக்கிட்ட பால் கறக்குதுன்னா அது சாதாரண விஷயம் இல்லை, அது ஒரு தனி கலை. புரியுதுங்களா? கடல் தண்ணி கலக்காமல் கறக்கணும். அதை நல்லா தெரிஞ்சவங்க தான் செய்ய முடியும். அதனால தான் அது ரொம்ப காஸ்ட்லி. ஆமாம், சும்மா நினைக்காதீங்க. வைரம் இத்தனோண்டு தான், ஆனால் லட்சக்கணக்கு சொல்லுவாங்க. இரும்பு இவ்வளோ பெருசு தான், தெரியுதுல்ல? அதனால் ஒவ்வொரு பொருளுக்கு தந்த வேல்யூன்னு ஒன்று இருக்குது. தாய்ப்பாலையே சைனாவில் விற்றுட்டு இருக்காங்களாம். இப்போ தான் அவங்களே திமிங்கல பாலை விற்க மாட்டேங்கிறாங்க பொது இடத்துல. புரியுதுங்களா? தாய்ப்பாலை தான் விற்றுட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தாவேக்காவை டிஎம்கே மட்டும்தான் அடிச்சிட்டு இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் அதிமுக, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அது மறு திமுக, இதில் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் இப்போ சுற்றி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வலிக்குதுங்க, வலிக்குது. அடிக்கிறவன் அடுத்தவனா இருந்தா கோவப்பட்டு திருப்பி அடிக்கலாம். நம்ம வீட்டுக்குள்ளார குடியிருந்த நம்ம மக்களே நம்மளை அடிக்கிறாங்க. நம்மளோட பங்காளி அங்காளி பங்காளி சொந்தக்காரங்கள கூட பிறந்த சகோதரனே எதிரியாய் அடிக்கிறப்ப வலிக்குதுதான். என்ன பண்றது? அடக்கி வைக்க வேண்டியது. சில கோபங்களை நம்ம காட்டாம அடக்கி வைக்க வேண்டியது. அழுகுற, இது வழி தாங்க முடியாம அழுகுற. ஆனா வெளியில இது உங்க ரியாக்ஷனா இல்ல தலைவரோட? தலைவர் இப்படிதான் தலைவர் இருக்க. தலைவர் நான் எதுக்குங்க? நான் எனக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க. தலைவர் பண்றதை நான் பண்ணிட்டு இருக்கேங்க. தலைவரோட எண்ணம் மனசு. அதாவது இந்திரா காந்தி தெரியுங்களா? அவங்க கூட இருக்கிறவர் இந்திரா காந்தி இப்படி பார்ப்பாங்களாம்.
எதுக்கு பார்க்குறாங்கன்னு அவங்களுக்கு தெரியுமா? அது மாதிரி தலைவர் என்ன நினைக்கிறாரோ அது எனக்கு தெரியுதுங்க. அவர் உள்ளுக்குள்ளார அழுவுறாரு, வெளியில சிரிச்சிட்டு இருக்காரு. என்ன பண்றது? எல்லாம் மக்களுக்காக. ஆமா, ரொம்ப தூரத்தில் இல்லை, பக்கத்துல தான். 4 மாசத்துல தெரியும். சாட்டை துரைமுருகன் அவங்க கட்சி மீட்டிங்கில் ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறாரு. தாவிக ஜெயிச்சதுன்னா யாரெல்லாம் அமைச்சர் ஆவாங்க? லெஃப்ட் பாண்டி, லயோலா மணி, ஸோ ஆதவ அர்ஜுனா, இது போல் பல பேரை சொல்கிறாரு. ஸோ உங்கள் கணிப்பு யாரெல்லாம் அமைச்சர் பதவி கொடுக்க வாய்ப்பு இருக்குது கட்சியில்? மறக்காமல் துணை முதல்வர் பதவி சொல்லணும். இல்லை, நீங்கள் கேட்குறதுங்கிறது ஒரு விஷயம். அதாவது பதவியிலே இல்லாதவங்க இதை பற்றி பேசுகிறப்ப தான் ரொம்ப காமெடியாக இருக்குது. புரியுதுங்களா? நாம் தமிழரில் என்ன பதவியில் இருக்காரு? கட்சி பதவியில் அவர் ஒன்று இருக்காரு. அதான் கட்சி பதவியில் என்னவா இருக்காரு? கட்சியில என்ன பதவி? அவருக்கு என்ன பதவி? அவருக்கே என்ன பதவினே தெரியாமல் அடுத்தவன் பதவியை பற்றி பேசுறதுல எந்த அளவுக்கு ஒரு, அதாவது தமிழனோட சிந்தனை தரங்கட்ட சிந்தனையாக இருக்குல்ல. புரியுதுங்களா? இது தப்பு தானே? அது நாம் தமிழருங்கிற ஒரு கட்சியில் இருந்துட்டு, ஒரு தமிழனோட கட்சியில் இருந்துக்கிட்டு இப்படி ஒரு சிந்தனையாக பேசலாமா? ஒரு தெலுங்குக்காரன் பேசுறது மாதிரி இருக்க. ஒரு வேற்று மொழிக்காரன் தமிழனை எப்படி பார்ப்பானா அப்படி பார்க்குறீங்களே நீங்கள். தமிழனா எப்படி பார்க்கணும்? அவனுக்கு தெரியலன்னா கூட சொல்லி கொடுக்கணுமா இல்லையா? லயோலா மணிக்கு அமைச்சராக இருக்கிறதுக்கு அறிவு இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த அறிவை சொல்லி கொடுக்கணுமா இல்லையா? உண்டு தானே? அதை செய்யாமல் கிண்டல் அடிக்கிறது எந்த விதத்தில் சரி? இதுக்கு முன்னால் ஏடிஎம்கேலாம் அமைச்சர்கள்லாம் வந்தாங்களே, தர்மாக்கோல்லாம் விட்டாங்களே, அவங்களாம் என்ன லண்டன் ஆக்ஸ்போர்டு யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு வந்து தான் தர்மாக்கோலை விட்டாங்களா? இல்லை ஒவ்வொரு அமைச்சர்களும் இருக்கானுங்களே, எல்லாருமே ஒரு காலத்தில் மாடு மேய்ச்சவனுங்க தான். அது தெரியுங்களா? எல்லா கட்சியிலையுமே மாடு மேய்ச்சவன் தான் இருக்கான். ஆமாம், இப்போ மாடே மேய்க்காதவன் வந்திருக்கான். எங்கே போய் படித்தாங்களா இவங்களாம்? மக்களுக்கு சேவை செய்யணுங்கிற மனப்பான்மை மட்டும்தாங்க இருக்கணும். அப்படி இருக்கிறது யாரு? எங்க தோழர், உடன் பிரபா சகோதரன் லயோலா மணி. அவன் லயோலா காலேஜில் படிச்சாங்கிறதுக்காக அந்த பட்டம் கொடுக்கல. புரியுதுங்களா? அந்த வாசல்லையே நின்றுட்டு இருப்பாப்லையாம். இந்த கல்லூரியில நாம படிக்க முடியலையே, இந்த கல்லூரியில நம்ம பட்டம் பண்ண முடியலையே அப்படின்னு. அப்படி இருக்கணும் ஒரு தொண்டன்கிறவன். ஏங்கணும். அப்படி இருக்கிற ஆட்கள் தான் எங்க கூட நின்றுட்டு இருக்காங்க. அவங்க கையில நாட்டை கொடுத்தோம்னா எப்படி இருக்கும்? மக்களுக்கு எப்படி எல்லாம் செய்வான்? இது வரைக்கும் ஆண்ட அரசியல்வாதிகள் அத்தனை பேரும் சரியான ஆட்சியை அமைக்கல. சீரியஸா சொல்றேன். நாங்க வந்தா மட்டும்தான் ஒரு ஹிட்லர் ஆட்சி அமையும். ஹிட்லர் ஆட்சியா? ஹிட்லர் ஆட்சின்னா ஹிட்லர் ஆட்சியில் யூதர்கள் கஷ்டப்பட்டானுங்களே, அவனுங்களை கொண்டானுங்களே, அந்த மாதிரி யோசிக்க கூடாது. ஜெர்மானியர்கள் எப்படி இருந்தாங்க? எவ்வளோ ஹாப்பியாக இருந்தாங்க, எவ்வளோ சந்தோஷமா இருந்தாங்க. ஏழைன்னு எவனாவது இருந்தானா? யூதத்தை இருக்கிறது எல்லாத்தையும் அடிச்சு பிடுங்கி ஜெர்மானியர் வச்சுக்கல. அது மாதிரி இப்போ இங்கே தலைவர் யார்கிட்ட இருந்து பிடுங்கி யார் மக்கள்கிட்ட கொடுப்பாரு? ஏங்க பிடுங்கி கொடுக்கறது ஹிட்லரு. புரியுதுங்களா? புடுங்காம ஒரு பொருளை உருவாக்குறதே எங்க தலைவர். நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஆமா, நாங்கெல்லாம் வாங்குவோம், எதையும் புடுங்க மாட்டோம். இல்லை, அவரோட அடமொழியே பாருங்களேன். தளபதி ஏற்கனவே அரசியல ஒரு தளபதி இருக்காரு. அவருக்கு கொள்கை தலைவர்கள் பல கட்சியில் இருந்தவங்க ஒன்று கூட சுயமாக சிந்திச்சு உருவாக்கவே மாட்டாரு. அப்புறம் எப்படி அவர் உருவாக்கி கொடுப்பாரு? நீங்கள் கேட்குறது நல்லா ஒன்று தெரிஞ்சுக்குங்க. ஏதோ அஜித் ஒரு படத்தில் டைலாக்கு, நானே செதுக்குனது ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு வருடமும், இப்படி அங்கே பேசணும். அப்பா அம்மா அப்படின்னு 2 பேர் சேராமல் ஒரு கரு கிடையாது. உண்டா இல்லையா? இப்படிலாம் சொன்னீங்கன்னா அஜித் ரசிகர்கள் சுத்தமாக ஓட்டு போட மாட்டாங்க. அஜித் ரசிகர்கள் ஓட்டு போட மாட்டாங்களா? அஜித் யார் தெரியுமா? எங்கள் தலைவரோட நண்பர். 2 பேர் சேர்ந்து நடிச்சாங்க தெரியுமா? அவங்க 2 பேர் சேர்ந்து நடிச்ச படம் அட்டு ஃப்ளாப் ஆச்சு, அது உங்களுக்கு தெரியுமா? ஏங்க, ஃப்ளாப் ஹிட்டுங்கிறது எல்லாருக்கும் நடக்குங்க, அது தேவையில்லைங்க. 2 பேர் சேர்ந்துருந்தாங்களா? அதான் தேவை. அப்போலேருந்து இப்போ வரைக்கும் நண்பர்கள். புரியுதுங்களா? மலேசியா ஆடியோ ஃபங்க்ஷனில் தலைவர் என்ன சொன்னார்? அஜித் என்னோட நண்பர் அப்படின்னார் இல்லையா? அப்போ அந்த ஓட்டெலாம் யாருக்கு போவோம்? ஆனால் அஜித் இன்னும் சொல்லவே இல்லையா விஜய் என் நண்பர்னு. இவர் அரசியல் கூப்பிட வேணாம், அஜித்தாவது வாங்க என் ரேஸுக்கு கொடியேற்ற விடுங்க அப்படின்னா ஒரு சிம்பாலிக்காக கூப்பிடணும்ல, அது கூட கூப்பிடலையே. நீங்களே தானே சொல்லிட்டு இருக்கீங்க. இன்னும் நடிகை திரிஷா கூட உங்களுக்கு இன்னும் ஆதரவு தெரிவிக்கலையே. ஏங்க என்னங்க, அஜித் ஆதரவு தெரிவிக்கலை, நடிகை திரிஷா ஆதரவு தெரிவிக்கலை, இன்னும் உள்ள சொல்ல போனால் கீர்த்தி சுரேஷ் ஆதரவு தெரிவிக்கலை அப்படின்னு இப்படியே ஒவ்வொரு நடிகர்களோட ஆதரவு எங்களுக்கு தேவையா? மக்களோட ஆதரவு தாங்க தேவை. நடிகர்களுக்கு நடிகையோட ஆதரவே கிடைக்கலன்னா மக்கள் ஆதரவு எப்படி கிடைக்கும்? நீங்கள் அங்கேருந்து தானே வந்தீங்க. ஏங்க, இதுதான் நீங்கள் கேட்குற கொஸ்டின் இல்லை,
இது எல்லாமே எதிர்கட்சிக்காரன்ல இருந்து எல்லாமே சதி செய்யற ஒரு கொஸ்டினுங்க இது சதி செய்யற வேலையோட கொஸ்டின். இத்தனை வருஷமா 33 வருஷமா எங்க தலைவன் சினிமாவில் இருந்திருக்கான். ஒரு சினிமாக்காரனுக்கு சப்போர்ட் பண்ணலன்னா மக்கள் எப்படி சப்போர்ட் பண்ணா இவன் எப்படி ஜெயிப்பான் அப்படிங்கிறீங்க. அப்படிதானே? அதான் உண்மை. இப்போ எம்ஜிஆருக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணாங்கல்ல, இவர் சப்போர்ட் பண்ணலையே. ஏன் பண்ணல? ஏதாவது நல்லது பண்ணி தான் பண்ணிருப்பாங்க. நல்லது பண்ணியிருந்தாவா? எல்லாருக்குள்ளாரையும் முதலமைச்சர் கனவு இருக்குதுங்க. அவன் நீங்க போய் பாருங்களேன், அஜித் தனிப்பட்ட முறையில் முதலமைச்சர் ஆகணுங்கிற உள்ளார கனவு இருக்கு. த்ரிஷா ஓப்பனாகவே சொல்லிட்டாங்களா இல்லையா முதலமைச்சர் ஆகணும்னு? சொன்னாங்களா இல்லையா? அது மாதிரி அவங்க கனவுகளை இருந்துட்டு இருக்காங்க. அதனால விஜய் வரக்கூடாதுன்னு எண்ணத்துல இருக்காங்க. ஏங்க நடிகர் சிங்கமொழி தெரியுமா? அவர் வரைக்கும் முதலமைச்சர் ஆகணுங்க கனவுல இருக்காருங்க. இல்ல த்ரிஷா கனவு நடக்க வாய்ப்பு இருக்கா சார்? அட்லீஸ்ட் ஒரு டெப்டி சிஎம் வரைக்கும் வருவாங்களா? ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. தமிழ்நாட்டில் எங்க தலைவர் சிஎம், பாண்டிச்சேரியில் த்ரிஷா அணி தான் சிஎம். த்ரிஷா அண்ணியா? ஏன் புரியல? ஏன் இன்னும் கட்சிக்குள்ளேயே வரல? அவங்க மனைவி யாரும் அண்ணின்னு சொல்லல, நீங்க யாரையும் ஒருத்தர் போய் அண்ணின்னு சொல்றீங்க. யாரையும் ஒருத்தர் புரியல? அம்மான்னு சொல்ல முடியுமா? அவங்க வயசு என்ன? இல்ல தங்கச்சின்னு சொல்ல முடியுமா? தாழ்ந்த சொன்ன மனசு வலிக்கல தங்கச்சி சொன்னா என்ன மனசு வலிக்குதுன்னா உங்களுக்கு புரியுதா? அண்ணின்னு சொல்றது புரியுதா? ஏன் அண்ணின்னு சொல்றோம்? புஷி ஆனந்த் அண்ணன் சொல்லுவீங்க, அதனால அண்ணின்னு சொல்றீங்களா? புஷி ஆனந்த் எங்களுக்கு ஐயா. ஜாதியாவும் மதத்தாவும் பிரிக்க கூடாது. அதனாலதான் முகமது ஜோசப் விஜய்னு வச்சிருக்கோம். இது முகமது ஜோசப் விஜயா? இது லிஸ்ட்லேயே இல்லையே சார். யாரோட டேட் ஆஃப் பர்த் அது பேர் என்னது, பர்த் சர்டிஃபிகேட்லேயே கொடுக்க மாட்டாங்களே. 1008 ஜாதிகள், லட்சம் ஜாதிகள்னால பிரிஞ்சு கிடக்கிறோம். மதத்தினால் ஒன்றுபடுவோம், ஜாதியால் வேறுபட்டு இருக்கக்கூடாதுங்கிறது தான் தாவேக்காவோட கொள்கை. புரியுதுங்களா? ஜோசப் விஜய்ங்கிறது இருக்குது. அப்போ முஸ்லீம் ஓட்டு போடுவானா நமக்கு? அப்போ முஸ்லீம் எங்கே போய் ஓட்டுக்கு போடுவான்? நம்மளால இல்லை அப்படின்னு ஒதுக்கிற மாட்டான். அதனால தான் முகமது ஜோசப் விஜய். இப்போ முகமது ஜோசப் விஜய்னு இருக்கிறப்ப யார் போடுவா? முஸ்லீம் போட்டுருவானா? கிறிஸ்டின் போட்டுருவானா? இந்து போட்டுருவானா? எல்லாரும் போடுறப்ப யார் ஜெயிப்பா? புரியுதுங்களா? எங்க தலைவர் 2026 சிஎம், 2031 பிஎம், அதுக்கப்புறம் அமெரிக்க பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்கா. நம்ப முடியல. ஆப்ரஹாம் லிங்கன் தெரியுமா? ஒரு செருப்பு தொழிலாளியோட பையன். செருப்பு தச்சுக்கிட்டு இருக்கிறப்ப யோசிச்சு பார்த்துருப்பானுங்களா? அப்படிதான்னு. புரியுதுங்களா? டொனால்டு ட்ரம்ப் தெரியுமா? ஹாலிவுட்டில் ஹோம் அலோன்னு ஒரு படம். அந்த படத்தில் ஒரு சாதாரண ஜூனியர் ஆர்டிஸ்ட் இன்னைக்கு யாரு? அமெரிக்க பிரசிடென்ட். நம்ம தாழ்வா நம்மளை நினைக்க கூடாது. புரியுதுங்களா? உங்களோட தாழ்வு மனப்பான்மையை தூக்கி முதல்ல வெளியில போடுங்க. நீங்களும் இந்த நாட்டோட முதலமைச்சரா நினைங்க. இப்போ நானும் முதலமைச்சராக நினைச்சிட்டேன்னா அப்போ விஜய் எங்கே போவார்? ஏங்க எங்க தலைவரை என்ன நினைச்சிங்க? புரியுதுங்களா? எங்க தலைவர் அவர் முதலமைச்சர் பதவியில் 5 வருஷமும் அவரே இருக்கணுங்கிறது மாதிரி அப்படி கிடையாது. முக ஸ்டாலின் கிடையாது. 2 மாசம் இவர் சிஎம், அடுத்த 2 மாசம் பக்கத்தில் அடுத்த செங்கோட்டையன் ஏடிஎம்கேல எத்தனையோ வருஷம் இருந்தாங்க. முதலமைச்சர் பதவி கொடுத்தாங்களா? எல்லாருக்கும் கொடுக்கணும். பதவியை பகிர்ந்து கொடுக்குற மனப்போக்குவங்கிறது யாருக்கிட்ட இருக்குது? எங்க தலைவர் விஜய் கிட்ட மட்டும்தான் இருக்குது. வேற எவனுக்கிட்டையுமே கிடையாது. எல்லாம் பதவி வெறி பிடிச்சி அலைஞ்சிக்கிட்டு இருக்கானுங்க. அந்த நாற்காலியை விட்டு இறங்க மாட்டேங்கிறானுங்க. இது என்ன சீஃப் மினிஸ்டர் பதவி நினைச்சிட்டீங்களா இல்லை சீப்பான பதவி நினைச்சிட்டீங்களா? மனுஷனா பிறந்த ஒவ்வொருத்தனுக்குள்ளாரையும் கெட்டது நல்லதுன்னு இருக்கு. புரியுதுங்களா? கெட்டதுங்கிறத ஒதுக்கி வச்சுட்டு நல்லதை மட்டுமே பார்க்கணும். எங்க தலைவர் இப்போ எப்படி தெரியுமா இருக்காரு? நல்லதை நினைச்சு 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 கெட்டதுங்கிறத நினைக்க முடியாத அளவுக்கு ஆயிட்டார். சொல்லியிருக்காரு தெரியுமா? மேடையில் சொன்னார்ல, அவரால் இப்போ கெட்டதுன்னு நினைச்சா கூட அவரால் பண்ண முடியாது. அந்த மாதிரி நல்லவனா மாறிட்டார். அது மாதிரி ஒவ்வொருத்தனும் மாறுறப்ப இருக்கணுமா இல்லையா? அப்படி இருக்கிறப்ப ஒரு மனுஷன் பதவிக்கு ஆசைப்படுவானா? சீப்பான பதவி, உயர்ந்த பதவிங்கிறது மனசு சம்பந்தப்பட்டதுங்க. ஆமா, 200 கோடி ரூபாய் சம்பளத்தை எப்படி தூக்கி எறிஞ்சாரோ அதனால சிஎம் பதவியும் தூக்கி எறிவார். 250 கோடி ரூபாய் சம்பாதிச்சார்ல, வச்சிருக்காரு. பத்திரமா சுவிஸ் பேங்க்ல போட்டு வச்சிருக்காரு. யாருக்காக? மக்களுக்காக. யாரு மக்களுக்கா? ஓ, அவரோட பொண்டாட்டி புள்ள அதுதான் மக்கள். நாட்டில் இருக்கிற மக்கள்னு கிடையாதுங்கிறீங்களா? நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க. ஒருத்தன் வீட்டை நல்லா பார்த்துக்கிறான் அப்படின்னாவே அவன் நாட்டை நல்லா பார்த்துப்பான். ஓரமாக வச்சு நல்லா பார்த்துக்கிறாருல. இல்லை 4 மாதம் சிஎம் பதவி யாருக்குன்னு சொல்லிட்டீங்க, இன்னும் பேலன்ஸ் 56 மாதம் இருக்கு. 56 மாசமா? எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுப்போம்னு சொல்லிட்டேங்க. புரியுதுங்களா? ஏங்க என்ன நினைக்கிறீங்க? நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க. எங்கள் ஆட்சி 26ல் ஜெயிச்சுட்டு எதிர்கட்சியா திமுக காரங்க உட்காந்துருக்கப்ப நம்ம இருந்த சேர்ல இவன் உட்காந்துருக்கானே அப்படின்னு உள்ளார பொங்குவாங்க. உண்டா இல்லையா?
அப்ப அவருக்கு ஒரு 2 மாசம் இடம் கொடுக்கணுமா இல்லையா? அவங்களுக்கே வேற நீங்க சான்ஸ் கொடுப்பீங்களா? ஏங்க எதிர்கட்சியா பார்க்க கூடாதுங்க. எதிர்கட்சியா இருந்தாலும் அவனையும் நம்ம கட்சியா பார்க்கணும். புரியுதுங்களா? ஏங்க அப்ப எடப்பாடி விட்டீங்க, அவங்க ஆட்டத்தில் இல்லைன்ற போறீங்க. ஆட்டத்தில் இல்லைன்னா இல்லை, மக்களால் அங்கீகரிக்கப்பட்டு அவங்க 3வது இடம் அப்படிலாம் வந்தாங்க, இல்லை 4வது இடம் அப்படிலாம் வந்தாங்கன்னா அவங்களுக்கும் இடம் உண்டு. அப்போ உங்களே தம்பி தம்பின்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்க அண்ணன் சீமான் கதி உண்டுங்க, எல்லாருக்கும் உண்டுங்க. ஏங்க 2 மாசங்கிறப்ப நீங்க யோசிச்சு பாருங்களேன். 5 வருஷங்க, 5 வருஷத்துல 2 மாசம் கணக்கு போட்டீங்கன்னா பாருங்க, எல்லாரும் முதலமைச்சர். ஏங்க ஒரு விஷயம், நாளைய வரலாறு எப்படி தெரியுமா சொல்லணும்? நம்ம தமிழகத்துல போய் தலைமைச் செயலகத்தை பார்த்தோம்னா இத்தனை முதலமைச்சர்கள் இப்படி ஆண்டிருக்காங்க, அங்க பேர் எழுதி போட்டிருப்பாங்க தெரியுமா? இந்த வருடத்திலிருந்து இந்த வருடங்கள் இவங்க ஆண்டாங்க, இவங்க முதலமைச்சர் இருந்தாங்க அப்படின்னு ஒவ்வொரு பேரா போட்டிருப்பாங்க. ஆமா, அது தமிழ்நாட்டில் அளவுக்கு அதிகமா இருக்கணும்னா அது எங்க ஆட்சியில தான் நிர்மாணிக்க முடியும். மற்ற எல்லா நாட்டிலையும் போய் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேரை வச்சுக்கிட்டு 40 வருஷத்துக்கு வாழ்ந்துருப்பாங்க. அதெல்லாம் மக்களுக்கு என்ன? மக்களுக்கு ஒரு சுதந்திரம் இருக்குமா? புரியுதுங்களா? எப்படிப்பட்ட ஆட்சி வேணும்னு நாங்க ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். மக்களால் நிர்மாணிக்கப்பட்ட ஆட்சியில மக்கள் இருந்து ஆளணுங்க. அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வரணும். தலைவர் விஜய் அவர்களோட அடுத்த ஒரு மெகா திட்டம் என்ன? இப்ப நான் பேசிக்கிட்டு இருந்தது எல்லாமே மெகா திட்டம் தானே. இதெல்லாம் சாதாரண ஒரு கட்சியால நிர்மாணிக்க முடியுமா என்ன? கட்டமைப்பு பயங்கரமா இருக்குதுங்க. புரியுதுங்களா? இல்ல கட்சியில பத்தினா தலைவர் பத்தி பேசுறாங்க, பொதுச்செயலாளர் பத்தி பேசுறாங்க, ஆதவர்ஜனா பத்தி பேசுறாங்க, செங்கோட்டையன் பத்தி பேசுறாங்க, எல்லாமே ஆண்கள் பத்தியே பேசுறாங்களே. இன்னும் மகளிர் அணியை பத்தி இன்னும் பேசவே இல்லையே, என்ன காரணம்? யாராவது மகளிர் அணி தலைவை உள்ள வரத்துக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? ஏதாவது அவங்களும் சினிமால இருந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? மகளிர் அணி சார்பா பேச்சு வரலையா? உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? நாமக்கல்ல மீராபானு எங்க மகளிர் அணி கட்சி தானே. அப்புறம் அஜிதா மகளிர் அணி தானே. அஜிதாவை சமரசம் பண்ணி அமிச்சிட்டீங்களே, மாவட்ட செயலாளர் பதவி கட்டதுக்கு நீங்க சமரசம் பண்ணி அமிச்சிட்டீங்களே. ஏங்க ஒரு விஷயங்க, எல்லாருக்கும் கொடுப்போம் தான் சொல்றோம், யாருக்கும் கொடுக்க மாட்டோம்னு சொல்ல. ஆனா வாங்குறது வரைக்கும், நாங்க கொடுக்கறது வரைக்கும் பொறுமையா காத்து இருக்கணும் இல்லையா? இப்ப திரிஷா அண்ணி வந்து காத்துக்கிட்டு இல்ல, முதலமைச்சர் பதவி அவங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு அவங்க காத்துக்கிட்டு இருக்காங்கல்ல. எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கணுங்க. இல்ல விஜய் கூட எத்தனையோ நடிகர் நடிச்சாங்க, ஏன் அது மட்டும் ஸ்பெஷலி திரிஷா? நாங்களா சொல்ல ஆரம்பிச்சோம்? சொல்லுங்க. திமுக தானே முதல்ல சொல்ல ஆரம்பிச்சான். அவனால தானே சொன்னானுங்க, வேற யாராவது சொன்னானுங்களா? இல்ல ஃப்ளைட்ல அவங்க கூட ஏறி போனாங்கன்னு தான் அவங்க சொன்னாங்க. என்னாரும் திரிஷா கூடவே இருக்காருன்னு சொன்னாங்க. அதை ஏன் சொன்னாங்க? எதிர்கட்சிக்காரன் தப்பா பேசினா கூட அது தப்பு இல்லடா, இதாண்டா உண்மைன்னு சொல்லி நடைமுறைப்படுத்துறதுனாங்க. புரியுதுங்களா? ஆமா, யாரையுமே தப்பா பார்க்க கூடாதுங்கிறதுக்காக தான் நாங்க அப்படி உறவோடு இருக்கிறோம். புரியுதுங்களா? ஆமா, ஒரு பொண்ணு ஆணும் சேர்ந்து போயிட்டா அது புருஷன் பொண்டாட்டின்னு நீங்க நினைக்கிறது தப்பு. ஏன் அண்ணன் தங்கச்சியா கூட இருக்கலாம்ல. அப்ப திரிஷாவும் விஜய் வந்து அண்ணன் தங்கச்சி உறவுல தான் இருக்காங்களா? இருக்கலாம், இருக்க கூடாதா என்ன? இருக்கலாம்ல. இருக்கலாம்ல, நீங்க தான் தெளிவுபடுத்துங்க. இருக்கிறாங்களா இல்லையான்னு நீங்க தான் சொல்லணும். வெளியில ஒரு காலத்துல சொல்லுவாங்க, சீரியஸாங்க. ஆமா, எல்லாம் வெளியில சொல்லுவாங்க. எல்லாம் சொல்ற காலம்னு ஒன்று வரும். எல்லாத்தையும் இப்பயே சொல்லிட முடியாது. தமிழ்நாடும் தமிழ்நாட்டு மக்களும் விஜய் எப்போ களத்தில் வர போறார், எப்போ மக்களுக்காக இறங்கி செய்ய போறார் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து காத்துட்டே இருக்காங்க. ஸோ நம்மளும் காத்திருப்போம். அடுத்து எப்போ வரோம், அடுத்து மீண்டும் அடுத்து எப்போ வருவார்னா வர 13ஆம் தேதி வர்றாரு. வர்றப்ப நம்ம மறுபடியும் மீட் பண்ணுவோம். அது என்ன 13ன்றது அன்னைக்கு நம்பர் ஆச்சே. ஏங்க 13ஆம் நம்பர் பேய் வீடு படங்கிறதுனால அதனால எல்லாமே 13னா உங்களுக்கு அன்லக்கி ஆயிருமா? இல்லை, ஒரு சேட்டலைட் 13 நம்பர் வச்சு காணாம போச்சு, அது ஒரு நாள் தான் அன்னைக்கு. அப்ப தாவேக கட்சி காணா போயிருமா? இல்ல நீங்க எதுக்காக சொல்ல வர்றீங்க? நான் 13ஆம் தேதி வேலூர்ல மீட்டிங்கு அப்படின்னு சொல்ல வந்தேன். வேலூர் சொன்னும் போது எனக்கு வேற மாதிரி ஆயிடுச்சு. அங்கதானே சென்ட்ரல் ஜெயிலும் இருக்கு, கரூர் இன்வெஸ்டிகேஷனும் போயிட்டு இருக்கு. டக்குன்னு நான் பதறிட்டேன். வேணாங்க, இல்ல நீங்க எப்படி தெரியுமா, என் தலைவர் எப்ப ஜெயிலுக்கு போவாருங்கிறது மாதிரியே நீங்க கொஸ்டின் பண்றது மாதிரி இருக்கு. இல்ல வேலூர் அப்படின்னும் போதும் எனக்கு அதான் ஞாபகம் வந்தது, நான் சொல்றேன். இல்ல இதுக்கு மேல எனக்கு பேசுறது விரும்பலைங்க, சீரியஸா சொல்றேன். ஆமா, நீங்க நல்லபடியா கேள்வி கேட்கறது மாதிரி இருந்தா அடுத்தாப்புல கண்டினியூ பண்ணுங்க. ஆமா, என் தலைவன் ஜெயிலுக்கு போவாருங்கிறது மாதிரி இருந்ததுன்னா இப்போவே பேட்டியை முடிச்சுக்கோங்க. இப்போவே முடிச்சு போகுது சார். நன்றி, வணக்கம்.